Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays-உம் வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Impress Film Production presents SM பாண்டி இயக்கத்தில் மெட்ரோ சத்யா நடிக்கும் ராபர் மார்ச் 14 முதல். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். சினிமாவில் வந்து நடிக்கணும் ஆசை ஆரம்பிக்கும் பொழுதே வில்லன் நடிக்கணும்னு ஆசை ஃப்ரம் த பிகினிங். ஸோ நம்ம நேரமாக இல்லை முக வாட்டமத்தை எல்லாம் காமெடி ஆக்கிட்டுவாங்க நம்மளை. ஜனங்களோட ரசனையே புரிய மாட்டேங்குது. இவங்க எதை தான் ரசிக்கிறாங்க எதை தான் வெறுக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அது முக்கிய காரணம் வந்து இந்த சோஷியல் மீடியா இருக்க எக்ஸ்போஷர்னு நம்ம சொல்லலாம். ஒரு யூடியூப் ஆர்டிஸ்ட், இவங்க யூடியூப் செலிபிரிட்டி சாரி ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க, செலிபிரிட்டி சொல்லுவாங்க, கோச்சிப்பாங்க. எனக்குன்னு ஒரு டீம் இருக்குது, எனக்கு ஒர்க் பண்ணுறோம், எல்லாமே இருக்குது. அதை தாண்டி இப்போது சூப்பர் நம்ம இவர் கோபி சுதாகர் எடுத்துக்கோங்களேன், உண்மையிலே அவங்கள சல்யூட் பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சூப்பர் எக்ஸாம்பிள் பாண்டி, நான் கோச்சி அதை பாண்டி ராபர்ட் படத்தினுடைய ப்ரொமோஷனில் இந்த விஷயத்தை நான் சொல்கிறது தப்பாக ரைட்டாலாம் தெரியல, பட் இருந்தாலும் உங்களுக்காக சொல்லிடுறேன். என்னன்னா திடீர்னு ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கூட்டு வந்தோன்னா ஒரு கிளாப் அமௌண்ட் நடக்கும்னு இவங்க நினச்சிக்கிறாங்க. வா இவரை பார்த்தோன்னே வா இந்த சினிமாவில் இவரா அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. ஒரு 2-3 நாளாக ஒரு படம் வந்து வாவ் வாட் அ மூவி மாட்டம், எங்கே போனாலும் எனக்கு பிடிக்காத சேனல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட அந்த படத்தை பற்றி பேசினே இருக்கிறாங்க. ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு ஒப்பீனியன் இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆடியோ ட்ரெய்லர் லான்ச் பார்த்தோம். ட்ரெய்லர் பார்த்த ஃபர்ஸ்ட் ராபருடைய ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சு இது வந்து ஒரு தெஃப்ட் அது ரிலேட்டடான ஒரு படமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரெய்லர் லான்ச்லையுமே பார்த்தோம் நீங்கள் போலீஸ் கெட்டப்லலாம் வந்திருந்தீங்க. பட் ட்ரெய்லரில் பார்க்கும்போது அதெல்லாம் இல்லை. ஸோ என்ன கான்செப்ட் அது? அதான் நிறைவேறாத ஆசையை வந்து எங்கெங்க வேலை எனக்கு கிடைத்தா நிறைவேற்றிக்கிறதுன்னு. ஆக்சுவலாக என்னன்னா எனக்கு ஒரு கான்செப்ட் பண்ணோம். ராபர்னால ஒரு திருடனை வச்சு போலீஸ் பிடிச்சி வச்சுட்டு என்ன மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் கான்செப்ட் ஆரம்பித்தோம் ஆடியோ லான்ச்சில். போகிற போகல பார்த்தா யார் பெற்ற புளியோன்ற மாதிரி மாதிரி தனியாக சுற்றின்னு இருந்தேன். பட் இன்னொருத்தர் வேற இருந்தார்ல போலீஸ் கெட்டப் போட்டு, இன்னொருத்தர் வேற போலீஸ் கெட்டப் போட்டுருந்தாரு. ஆமாம்மா, கோதன் அண்ணன். அவர் இன்னொரு அல்டிமேட் காமெடி. அவர் டைம் தெரியாமல் எங்க கூட வாயாடினே இருந்தார். டப்பிங் இருக்குது பொழுது தெரியாமல் இங்கே வந்து உட்காந்துட்டாரு. டப்பிங்க்கு வேற வாப்பான்னு கூப்பிடுவோம். அது ஸ்கிட் நடுவிலே ஒரு காமெடி ஒன்று போட்டு கிளம்பிட்டாப்புல. பட் என்ன பிடிக்க போகிறேன்னு கிளம்பிட்டார். இப்போ ட்ரெய்லர் பார்க்காம ட்ரெய்லர் லான்ச் பார்த்தவங்க என்ன நினைப்பாங்கன்னா இவர் வந்து இதில் போலீஸாக தான் பண்ணியிருக்காரு போல, அதான் கெட்டப்லே வந்துட்டாரு ட்ரெய்லர் லான்ச்சுக்கு அப்படின்வாங்க. பட் இந்த ஒரு படத்தில் என்ன மாதிரியான கேரக்டர் பண்ணியிருக்கீங்க? இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் ஃபுல் நெகட்டிவ் ஷேடு. ஸோ அதை கொடுத்த நம்ம ராபர்ட் டீமோடைய டேரக்டர் மிஸ்டர் பாண்டிக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எனக்கு சினிமாவில் வந்து நடிக்கணும் ஆசை ஆரம்பிக்கும் பொழுதே வில்லன் நடிக்கணும்னு ஆசை ஃப்ரம் த பிகினிங். ஸோ நம்ம நேரமாக இல்லை முக வாட்டமத்தை எல்லாம் காமெடி ஆக்கிட்டுவாங்க நம்மளை. பட் இது மாதிரி கொஞ்சம் ராவாக ரொம்ப நெகட்டிவாக பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே. ஸோ இந்த படத்தில் நீங்கள் மெட்ரோ படத்தில் பண்ணியிருந்தீங்க பயங்கரமான ஒரு நெகட்டிவ் ஷேட். இப்போது ஐ திங்க் அந்த மெட்ரோ படம் வந்து 8 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போது ராபர், அந்த கேப் இருக்குல்ல, எதனால் அந்த கேப் எடுத்தீங்க ஃபஸ்ட்டு? நல்ல ஒரு ஸ்கிரிப்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டான சான்ஸ் கிடைக்கல. டு பி ஃப்ராங்காக தான் நல்ல ஒரு ஸ்கோப் எனக்கு இல்லை. கதைகள் கேட்டேன், எனக்கு பெருசாக ஸ்கோப் இல்லை, நல்ல ஒரு சான்ஸும் கிடைக்கல. அதுக்கப்புறம் மெட்ரோ டைரக்டர்கிட்ட இருந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அவர் அந்த கோடியில் ஒரு படம் பண்ணார். அதில் அசிஸ்டண்ட்டாக பாண்டி ப்ரோ நானெல்லாம் சேர்ந்து அவர் ஒரு அசிஸ்டன்ட், அவர் கோ டைரக்டர், நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். அவரோட சில விஷயங்கள் தொழிலெலாம் அப்படியே அசிஸ்டன்ட் டைரக்ஷன் தொழிலாம் அப்படியே கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா பேசிக்காக பாலமந்திரன் சார் ஸ்டூடெண்ட் நான். ஓகே. அதனால் அவர் சினிமாட்டோகிராஃபி உங்களுக்கு தெரியும்ல, டைரக்ஷன், அதனால் எனக்கு அதுலேயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதனால் அசிஸ்டண்ட்டாக கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே அங்கே விஜயநடி சார் நடிக்கிறது அதையும் பார்த்துக்கிட்டு, அவங்க அந்த சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் அவங்க ஆக்டிங்லாம் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருப்பேன், நிறைய கற்றுக்கிட்டேன். அதனால் எனக்கு அந்த கேப் பெருசாக எனக்கு தெரியும். சினிமாவில் தான் இருந்தேன், பட் ஆனால் நடிக்கலை. அதுக்கப்புறம் ராபர்னு ஒரு படம் பண்ணி, அது ஸ்பெஷலாக எனக்காகவும் அவரோட கோ டைரக்டர் மெட்ரோ ஆனந்தன கோ டைரக்டரோட பாண்டிக்காகவும் தான் எழுதப்பட்ட ஒரு கதை தான் ராபர். ஓகே. பட் இந்த ராபர்லையுமே வந்து அதே ஒரு நெகட்டிவ் ஷேடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெகட்டிவ் மேடம். அதோட அதுக்கு அடுத்தது எக்ஸ்ட்ரீம், அதுக்கு அடுத்தது ஃபுல் அண்ட் லீடு ப்ளஸ் நெகட்டிவ். அதனால ஓகே. லீட் கேரக்டர் நெகட்டிவ் வந்து எப்படி இருக்கும் படம் ஃபுல்லாகவே? பட் நீங்கள் தான் லீடு, பட் நெகட்டிவ் அந்த கேரக்டர் பாசிட்டிவ்னு யாருமே கிடையாது. அதில் வேறு சீனியர்ஸ் இருப்பாங்க பாசிட்டிவ்னு, ஃபுல்லாக நெகட்டிவ் தான். ஓகே. ஸோ மெட்ரோ படத்தில் கோ டைரக்டர் நீங்கள், அசிஸ்டன்ட் டைரக்டர். மெட்ரோ படத்துக்கு அப்புறம் இந்த படம் நீங்கள் எடுக்கிறீங்க, உங்களுடைய ஃபஸ்ட்டு படம் ராபர். ஸோ அதே ஒரு அந்த படமே தெஃப்ட் அந்த ரிலேட்டடாக தான் இருக்கும், இதுவுமே அப்படி தான் இருக்குன்றப்போ என்ன டிஃப்ரெண்ட் காட்டியிருக்கீங்க இந்த படத்தில் நீங்கள்? மெட்ரோவில் சொல்லப்படாத கதையை தான் ஃபஸ்ட்டு ராபரில் பண்ணணும்னு. அது லைன் ஒன்று தான், அதாவது அதுவும் ஒரு ஸ்நாச்சிங்கு, இது வந்து ஒரு வழிப்பறி. ஸோ வந்து லைன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று தான். பட் அதில் என்னெல்லாம் காட்ட முடியலையோ அதெல்லாம் அதில் காட்டணும்னு நினச்சோம். மெட்ரோவில் பார்த்திங்கன்னா நீங்கள் அதோட கதைக்களம் எல்லாமே பார்த்திங்கன்னா
திருடுறவங்க அவங்களோட லைஃப் ஸ்டைலு அவங்க ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு எமோஷ்னல் ட்ராமா தான் இருக்கும். ராபரில் பார்த்தீங்கன்னா இதுவும் இருக்கும், திருடுறவங்களோட லைஃப் ஸ்டைலும் இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு கேங் எப்படி அதை ஆர்கனைஸாக நடக்கிறங்கிற ஒரு இது இருக்கும். அதுக்கப்புறம் நகையை பறி கொடுத்தவங்க விக்டிம்ஸ், அவங்களோட எமோஷ்னல்ஸ், அவங்க என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க, அதுலேருந்து எப்படி வெளில வராங்க. ஸோ அந்த மாதிரியான விக்டிம் பேஸ்டு எமோஷ்னல் வந்து ரொம்ப அதில் தெளிவாக காட்டப்பட்டிருக்கும். ஸோ அதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் அதில் இருக்கும் இதில் இருக்குது. பட் இந்த ஸ்டடின்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ இந்த படத்துக்காக சில விஷயங்கள் நீங்கள் ஸ்டடி பண்ணியிருப்பீங்க, என்னென்ன பண்ணீங்க? ஸ்டடீஸுங்கிறத தாண்டி நிறைய தேடல் நிறைய இருந்துச்சு. நிறைய என்னென்னா பண்ணும்போதே ஃபஸ்ட்டு ஒன்று டிசைட் பண்ணிட்டோம், இது வந்து வெறும் ஒரு சினிமேட்டிக்காக வெறும் நம்ம ஒன்று யோசிக்கும் அப்படியே வைக்கணுங்கிறதுக்காக இல்லாமல் ஃபஸ்ட்டு கதை ஆக்சுவலி எங்கள் சார் டிசைட் பண்ணிட்டார், இதுதான் கதை, இதுதான் ஸ்க்ரீன் பிளேயோட லைனப் வந்து இதுதான் அப்படிங்கிறது இது பண்ணிட்டாங்க. ஸோ அதில் இருக்கிற சீன்ஸை வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக காட்ட முடியும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது உண்மை கதையை வந்து நம்ம போடலாம். உண்மை சம்பவங்களை வந்து கொஞ்சம் டெப்த்தாக ஆராய்ச்சி பண்ணும்போது அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் கிடச்சிது. அதை இது கூட இதில் வச்சு இன்செர்ட் பண்ணும்போது அது இன்னும் எமோஷ்னலாக கனெக்டும் ஆச்சு. ஸோ அது இந்த படத்தில் இருக்கிற எல்லா செயின் ஸ்நாச்சிங்காக இருக்கட்டும், ராபராக இருக்கட்டும், இந்த படத்தில் இருக்கிற எல்லாமே உண்மை சம்பவம் தான். எதுவுமே வந்து நாங்களாக வாண்டடாக புட் பண்ணது கிடையாது. எல்லாமே வந்து ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் சரி நியூஸஸ்லேயும் சரி பார்த்த சம்பவங்களை இந்த கதையோட ஸ்க்ரீன் பிளேக்கு கோர்த்து எப்படி கொண்டு வரணுமோ அந்த மாதிரியான ஒரு இது தான் பண்ணியிருக்கோம். முழு விஷயங்களுமே அந்த உண்மை சம்பவம், எங்கேயோ ஒரு இடத்துல நடந்த விஷயத்தை படம், எல்லா நிஜ சம்பவங்களோட கோர்வை தான் இந்த ராபர் படம். ஸோ இந்த ராபர் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து சிவகார்த்தி சார் தான் வந்து வெளியிட்டாரு. ஸோ அவர் என்ன சொன்னார்? அவங்க பார்த்துட்டு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் லுக் தான் பார்த்தாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி மெட்ரோ டீமுங்கிறது தெரியும், விஷ் பண்ணாங்க. ஏன்னா மேஜராக அந்த டைமில் எங்கிட்ட ட்ரைலர்ஸ் எதுவுமே நாங்கள் வந்து ரெடியாக இல்லை, அந்த டைமில் ஆல்ரெடி போஸ்ட் ப்ரொடக்ஷன் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ பார்த்தாங்க, அவங்களோட விஷஸ் கொடுத்தாங்க. அவங்க அதுவும் மட்டும் இல்லாமல் அந்த டைம் பிஸியாக இருந்த டைமில் எங்களை கூப்பிட்டு விஷ் பண்ணது அது ரொம்ப பெரிய விஷயம், அது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஸோ டேனி, நீங்கள் வந்து ஆரம்பத்தில் கமெடியனால் அதுலேயும் ப்ரூஃப் பண்ணியிருக்கீங்க. தென் ரங்கூனில் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடு, இப்போ இதுலேயுமே ஒரு நெகட்டிவ் அப்படின்றப்போ உங்களுக்கு நீங்கள் பண்ணுறதை தாண்டி மக்கள் வந்து எதை அதிகமாக அக்செப்ட் பண்ணுறாங்க, எதை விரும்புகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்ககிட்ட இருந்து? அதாங்க மக்கள் விருப்பமே இப்போ எனக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து திரைப்படங்களை டிசைட் பண்ணிச்சு, அப்புறம் டெலிவிஷன் ப்ரோக்ராம் டிசைட் பண்ணிச்சு. என்ன மாதிரி ரசனைக்கு ஜனங்க இருக்காங்களோ அதுக்கேற்ற நிறைய ப்ரோக்ராம்ஸ் வரும், அது ரிலேட்டடான படங்கள் நிறைய வந்துட்டு இருந்தது. இன்றைக்கி கண்டே பிடிக்க முடிய மாட்டேங்குது, ஜனங்களோட ரசனையே புரிய மாட்டேங்குது, இவங்க எதை தான் ரசிக்கிறாங்க எதை தான் வெறுக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அது முக்கிய காரணம் வந்து இந்த சோஷியல் மீடியா இருக்க எக்ஸ்போஷர்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒருத்தரோட பர்ஸ்பெக்டிவ்லேயே அடுத்தவங்களோட பர்ஸ்பெக்டிவ் மாறி போயிடுது. இப்போ நான் இப்போ ஒரு படம் பார்க்குறேன், எனக்கு அந்த படம் நல்லா இருக்குது, அதில் ஒரு கேரக்டர் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் போய் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வேஸ்ட் மாமா, இன்னொருத்த அந்த லாஸ்ட் சீனை ஒருத்தன் மறாம, அவனோட ஒப்பீனியன் வேறையாக இருக்குல்ல. ஸோ அவனோட ஒப்பீனியன் வச்சு எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுது. ஸோ இதை வச்சுட்டு ஜனங்க காமெடியை ரசிக்கிறாங்களா, த்ரில்லிங் ரசிக்கிறாங்களா, இல்லை ஏதாவிடமான ஏதாவது விஷயத்தை ரசிக்கிறாங்களானே ஜட்ஜ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அவங்க ரசிக்கிறாங்கன்றதை தாண்டி நம்மளால் என்ன பண்ண முடியும்னு ஒவ்வொரு ஆக்டருக்கும் ஒரு விஷயம் வச்சுக்கணும். இது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக வருது, இது நம்ம ஈஸியாக நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியுது. எல்லாமே ஆக்டர்னால் கண்டிப்பாக எல்லா ரோலும் பண்ண தான் போகிறோம். பட் இதனால் ஈஸியாக நம்மளால் ஒரு விஷயத்தை கொஞ்சம் எஃபர்ட்லெஸ்ஸாக என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, அது ஒரு ட்ரையாக கொடுப்போம். அது அவங்களுக்கு பிடிச்சிருச்சின்னு நினச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ட்ராவல் ஆகிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் அப்படியே எக்ஸாக்டாக அதுக்கு ஆப்போசிட் சைடு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுக்கு நம்மளை வந்து ஒரு நல்ல சினிமா, நல்ல திரைப்படம் வந்து நம்ம டிசைட் பண்ணிக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது ஓரளவுக்கு காமெடியாக இருந்து நம்ம சோகால் காமெடியனாக இருந்துட்டு ஹீரோவான எல்லா ஆக்டருமே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும், ஏதோ ஒரு படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும். அதனால் மட்டும்தான் அந்த ஒரு எலிவேஷன் கிடச்சிருக்குமே. ஏன்னா நம்ம இது வரைக்குமே நம்ம சிவகார்த்திகேயனே டெலிவிஷன்லேருந்து வந்தோடனே ஒரு காமெடியாக தான் பார்த்துட்டு வந்தோம். இப்போ அவுட் சீரியஸான சப்ஜெக்ட் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா ஒரு கமர்ஷியல் எடுத்து டெஸ்ட் பண்ணி அதுக்கு ஒரு டீம் ரெடியாக இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயம் வந்தால் தான் ஒரு ஆக்டருக்கு ஒரு நெக்ஸ்ட் லிஃப்ட் கிடைக்குமே. ஸோ அது வரைக்கும் நம்ம சின்ன படம் பெரிய படம் இல்லாமல் இந்த மாதிரி யங் டீம்ஸ் கூட நம்ம கொலாபரேட் பண்ணி பண்ணுறது நல்லது தான். சரி, இதுக்கப்புறமே நீங்கள் இந்த நெகட்டிவ் ஷேடே பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கீங்களா, இல்லை இதுக்கப்புறம் கமெடியனாக நம்ம பண்ணணும்னாலும் பண்ணலாம் அந்த மாதிரி இதில் இருக்கீங்களா? இல்லை, எந்த ரோல் கொடுத்தாலும் நடிக்கணும், அதுதான் பெரிய விஷயமே. பட் அதான் இப்போ நான் சொல்கிறேன்ல, இப்போது இன்னொரு கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கு இப்போ இருக்க டைமில். ஒரு இன்ஃப்ளூயன்சர், ஒரு யூடியூப் ஆர்டிஸ்ட், அவங்க யூடியூப் செலிபிரிட்டி, சாரி ஆர்டிஸ்ட் சொல்லக்கூடாது, அவங்க செலிபிரிட்டி சொல்லுவாங்க, கோச்சிப்பாங்க. ஸோ இவங்கள வந்து இப்போ ஒரு ஆக்டராக இருக்கவங்கள வந்து ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ண முடியுது இவங்களால. ஒரு ஆக்டராக இருக்கவங்கள வந்து ஈஸியாக தட்டி விட்டுருமே. இப்போ நான் ஆக்டர்னா வந்து ஃபோட்டோ திரும்ப கொடுத்த கம்பெனியாக ஃபோட்டோ கொடுப்போம். முன்னாடிலாம் சினிமாவுக்கு பின்னாடி எழுதியிருப்போம், என்ன படங்களில் எந்த காட்சியில் வந்து எத்தனை நிமிடம் அதில் இருந்தாலும் எழுதி கொடுப்போம், ஃபோன் நம்பர். அப்போல்லாம் கூப்பிட்றது பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அந்த கல்ச்சர் இப்படி மாறி போய் என்ன ஆச்சுன்னா, ப்ராப்பராக ஒரு தியேட்டர் ஸ்கூல் படித்த பசங்களோ இல்லை அதை பற்றி கொஞ்சம் நாலேஜ் கேதர் பண்ணிட்டு வரவங்க வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணிடுச்சு சினிமா. இப்போது அவங்களாம் அப்படியே ஓரமாயிட்டாங்க. இன்றைக்கி ட்ரெண்டில் யார் இருப்பாங்க, யார் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக பண்ணுறாங்க ஜனங்களை, அவங்கள வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
சில கேரக்டர்ஸும் கொண்டு வந்து உள்ளே போட்டுட்ருக்காங்க. ஸோ சினிமா மட்டுமே நம்பி இருக்கவங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் வச்சுக்கிட்டு தான் இதுக்குள்ளே வரணுன்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. பட் இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இப்போ வாய்ப்பு தேடுறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான வேயா இருக்கு இல்லையா, டக்குன்னு போய் ரீச் பண்ணுறதுக்கு இந்த சோஷியல் மீடியான்றது. வாய்ப்பு அதாவது எப்படின்னா 2 விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணுங்க. ஒன்று வந்து இன் நீடு, இன்னொன்று விஷ். எனக்கு இப்போது சினிமாவை விட்டால் எனக்கு தொழில் இல்லை. இப்போ யூடியூபருக்கு வந்து அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸை பார்த்தாலே இப்போ அவங்க அடுத்த ஒரு டெக்கேட்க்கு அவங்கள வாழ வைக்கிற அளவுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்கள் யாராவது ஒரு அமைச்சரான ஒரு அன்எக்ஸ்போஸ்டான ஒரு ஆளை கூட்டு வந்து இப்போது ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு லைம்லைட் யாருக்கு தேவைப்படும்னா அதனால் அவங்களுக்கு யூஸ் இருக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களோட யூஸ் வந்து கன்சியூம் பண்ணுறதுக்கு. ஆல்ரெடி லைம்லைட்டில் இருக்காங்க, அவங்கள கொண்டு வந்து வச்சதுனால என்ன ஆகும்னா இந்த கேரக்டருக்கு இந்த இடத்துல ஒரு ஆக்டர் வந்து அந்த அது ஒரு ஆக்டர் கொடுக்கப்பட வேண்டிய இடம் வந்து இன்னொருத்தர் ஆல்ரெடி இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவங்களால கொடுத்துட்றாங்கல்ல. வாய்ப்புகள் மறுக்கப்படுது. அந்த வாய்ப்புகள் மறுக்கப்படுறது இல்லை, பெட்டராக இன்னொன்று அன்எக்ஸ்போஸ்டான ஒரு டேலண்டட் பர்சன்ஸை கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தீங்கன்னா அது க்ரோத்தாக இருக்கும். நீங்கள் சொன்னீங்களா சோ கால்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதுதான் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் எக்ஸ்போஸ் ஆகிட்டேன், எனக்குன்னு ஒரு டீம் இருக்குது, எனக்கு ஒர்க் பண்ணுறோம், எல்லாமே இருக்குது. அதை தாண்டி இப்போது சூப்பர் நம்ம இவர் கோபி சுதாகர் எடுத்துக்கோங்களேன், உண்மையிலே அவங்கள சல்யூட் பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு 2 பேரும் டீமாக ரொம்ப பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க, ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாங்க. அந்த சேனல் மூலியம் அவங்களே காசு போட்டு நீங்கள் படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணிட்டுமே ஏன் சினிமா ஆட்களுக்கு சினிமா ஆளுங்களுக்கு தான் அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். சினிமாவை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா திடீர்னு ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கூட்டு வந்தோன்னா ஒரு கிளாப் அமௌண்ட் நடக்கும்னு இவங்க நினச்சிக்கிறாங்க. இவரை பார்த்தோன்னே இந்த சினிமாவில் இவரா அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. சினிமா அழகாக கொடுங்க, அதுக்கான கலைஞர்கள் இதுக்காக தயாரிக்கப்பட்டு இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சொல்லுவோம்ல, நீங்கள் ஒன்று ரோட்டில் போகிறீங்க, நீங்கள் யாருக்கு தர்மம் பண்ணுவீங்க? இல்லாத யாராவது கேட்டால் கொடுப்போம். பொதுவாக ஒரு தர்மம் எப்படி நம்ம கொடுப்போம்? பார்க்க வயசானவங்களா, கை கால் முடியல ஃபஸ்ட்டு விஷயம். அப்புறம் ரொம்ப அவங்களால தெரியும் இந்த காசு போனால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கே ஒரு 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 வேல்யூவேஷன் இருக்கும்ல. சும்மா யாராவது வந்துட்டு சும்மா லைட் அந்த இதில் தண்ணி அடிப்பாங்களே, வண்டியில் தண்ணி அடிச்சுட்டு அப்படின்னு கேட்டால் நம்ம கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். ஸோ இது டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? இதே தான் இப்போது முடியாதவன் தான் சினிமாவில் இருக்கான். சினிமாக்காகவே இருந்தவன் முடியாமல் தான் இன்னும் படுத்து கிடக்கிறான். அவன் இன்றைக்கும் பாவம், இன்னும் கொடுமைலாம் இன்னும் நிறைய பேர் உடம்பு முடியலாம் உடனே எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பி இவருக்கு இந்த உதவி பண்ணுங்கள், இதை செய்யுங்கள். அதுவும் இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு ட்ரெண்டாக இருக்குது, அது ஒரு விஷயம். பட் இருந்தாலும் அந்த நிலைமைக்கு ஏன் போகணும்? வாங்க எல்லாரும் வாங்க, நடிங்க. சினிமா வந்து எல்லாருக்குமான ஓப்பன் ஸ்பேஸ் தான். பட் இந்த வாய்ப்புகள் கொடுக்குறதும் சரி, அந்த சினிமா கிரியேட் பண்ணுறவங்களுக்கும் கொஞ்சம் இது வேணுன்றது, கொஞ்சம் நியாயஸ்தம் வேணும்னு நினைக்கிறேன். இதுக்காகவே இருந்திருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்குறது பெஸ்ட். இல்லை நீங்கள் சூப்பர்னா நீங்களே படம் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், இது ஓப்பன் பிஸ்னஸ் தானேங்க. இப்போ பிஸ்னஸ்க்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு யாராவது அவங்களை வந்து கேட்க போகிறாங்களா? இல்லை. பட் இந்த ஆக்டராக போய் நிற்கும் போது தான் பஞ்சாயத்துக்கு வருது, அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக. பட் ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் கரெக்ட் தான். பட் நீங்களுமே வந்து நீங்கள் இருக்க டைமில் இந்த சோஷியல் மீடியாவில் இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படி நீங்கள் நினச்சதும் உண்டு இல்லை, இருந்திருக்கா அப்படி நம்ம வாய்ப்பு தேடும் போது? சின்ன ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சூப்பர் எக்ஸாம்பிள் பாண்டி, நான் கோச்சி அதை பாண்டி ராபர்ட் படத்தினுடைய ப்ரொமோஷனில் இந்த விஷயத்தை நான் சொல்கிறது தப்பாக ரைட்டாலாம் தெரியல, பட் இருந்தாலும் உங்களுக்காக சொல்லிடுறேன். ஒரு 2-3 நாளாக ஒரு படம் வந்து வாட் அ மூவி, எங்கே போனாலும் எனக்கு பிடிக்காத சேனல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட அந்த படத்தை பற்றி பேசினே இருக்கிறாங்க. நிறைய போஸ்ட் எல்லாம் பார்த்தேன். போஸ்ட் மேலே எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு ஒப்பீனியன் இருக்கு. சரியா? ஸோ அந்த போஸ்ட் மேலே எனக்கு ஒரு ஆப்போசிட் ஒப்பீனியன் இருக்கு, அது செகண்டரி. சரி, நானும் ஓகே இந்த படத்தில் என்னடா ஸ்பெஷல்னு பார்த்தா ஒருத்தர் சொல்றாங்க திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஃபில்ம்ன்றாங்க. 1980 ஒரு இட்டாலியன் ரெகரோ டியாடாட்டோ அவர் தான் ஒரு இட்டாலியன் டைரக்டர் வந்து ஒரு படம் எடுக்கிறார். அந்த படம் தான் இன்னி வரைக்கும் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ். என்னன்னா கேனிபல் ஹாலோஹாஸ்ட்னு ஒரு படம். இந்த கேனிபல் ஹாலோஹாஸ்ட்ல என்னென்ன ஹாலோஹாஸ்ட் ஹாலோஹாஸ்ட் தானே என்னன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் படம் தான். அந்த படத்தோட பெரிய ஒரு இம்பாக்ட் என்ன ஆச்சுன்னா, அந்த படத்தில் நடிச்ச கேரக்டர்ஸ்லாம் கொஞ்ச நாளாக மறைஞ்சு போயிட்டாங்க. அது ஆமாம், இறந்துட்டாங்களா என்னன்னே சொல்லவே இல்லை. ஆனால் அந்த படத்தில் ரொம்ப ராவாக பண்ணியிருப்பாங்க. ஹியூமன் சாப்லாம் இருக்கும், மேசக்கர்ஸ் எல்லாமே வந்து அனிமலோட பார்ட்ஸ்லாம் வச்சு பண்ணியிருப்பாங்க. அந்த இதெல்லாம் குடலில் உருவுறது ஒரு கேனிபல் ஃபிலிம் தானே, ஸோ அது பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆகிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா டேரக்டருக்கு உள்ளே வச்சிட்டாங்க. இங்கே நடித்தவங்களாம் காணாமே எங்கே போயிட்டானுங்க, எல்லாத்தையும் நீ கொண்டுட்ட, படத்துக்காக நீ கொண்டுட்டேன்னு சொல்லி அவ்வளோ கான்ட்ரவர்சியாக அந்த அளவுக்கு உள்ளே போட்டு பல வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு டெலிவிஷன் ஷோவில் அவர் ரிவீல் பண்ணுறாங்க அந்த கேரக்டர். அவர் ரிவீல் பண்ணும்போது தொலைஞ்சவங்க எல்லாரையும் கொண்டு வந்துட்டாங்க, அந்த தொலைஞ்ச ஆர்டிஸ்ட்லாம் கொண்டு வந்துட்டானுங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்குது, ஏன் அதுக்கப்புறம் ஹைட் ஆகிட்டானுங்க அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் இருக்குது. இந்த கதை சொல்லும்போது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கேட்குறீங்க. இது ரியல் லைஃப்பில் நடந்த கதை. இப்போ இந்தியாவில் கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் என்ன மாதிரி உங்களை பயமுறுத்தணும், என்ன மாதிரி இருந்துக்கணும்?
ஆனா எல்லாருமே போடுறவங்களாம் ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு தானே போடுறாங்க, பயங்கரமா இருக்கு அப்படின்னு அதுதான் நான் சொல்லிட்டு. சொல்றேன். ஆனா உண்மையே நிறைய பேர் படம் பார்த்தாங்க. நீங்க போடாதவங்க பாத்தீங்களா? போடாதவங்க சொன்னதை வச்சு நான் சொல்றேன். நீங்க பாத்தீங்களா? இல்ல எனக்கு அந்த நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், ஒரு ஒப்பீனியன் இருக்கு. ஒவ்வொரு படத்தையும் பார்க்குறது எனக்கு ஒரு ஒப்பீனியன் வேணும் எனக்கு. அதுக்கப்புறம் தான் போய் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் படத்தையும். நம்ம சினிமாவில் இருக்கணும் எல்லாத்தையும் போயிட்டு நம்ம பார்க்க போகிறது கிடையாது. பட் எனக்கு அந்த படம் பார்க்கணும் ஆசை வந்துருச்சுங்க உண்மையிலே. இப்போ இந்த ப்ரொமோஷன்லாம் கண்டிப்பாக நான் போய் பார்த்துருப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல. ஸோ நான் சொல்லணும் போய் பார்த்துருப்பேன். பட் ஆனால் இது யார் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு ஆள் வந்து சொல்லவே இல்லை. அதான் பெரிய விஷயமே. சோ கால்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையிலே இன்ஃப்ளூயன்சர்னா என்னது, நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்க தான் அர்த்தம். அந்த படத்தை பார்த்து எத்தனை பேர் வயிற்றுச்சலில் மெசேஜ் போகிறாங்க. ஒன்றும் இல்லை, அவங்க சொல்கிறது கீழே இப்போ கமெண்ட் படிங்களேன். நான் எதுவுமே பேசவே இல்லைங்க. ஃபேக் கமெண்ட் எத்தனை போட்ட முடியும், ஒரு பாட் கமெண்ட் எத்தனை போட்ட முடியும் உங்களுக்கு, போய் பாருங்களேன். ஸோ இந்த நிலைமையில சோஷியல் மீடியா ஆரோக்கியமா இருக்குதா என்னவா இருக்குன்னு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ஒரு லாங் கேப் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, எனக்கு பெருசா ஸ்கோப் இல்லை அதுக்கப்புறம் வந்த படங்களுக்கு அப்படின்னு. தென் நீங்க நினைச்சிருக்கீங்களா, நம்ம இந்த படம் நல்லா தான் பண்ணியிருக்கோம், நல்லா தான் போய் ரீச் ஆயிருக்கு அப்படின்றப்போ நமக்கு ஏன் அடுத்தடுத்து வர படங்களை பெருசா ஸ்கோப் இல்லாம வருது அப்படின்லாம் யோசிச்சிருக்கீங்களா? அதான் நான் சொன்னார்ல, நம்ம சினிமாவில் வந்து அது எப்போ நடக்குமோ அப்போ தான் 3-4 படம் பண்ணி ஃபெயிலியர் ஆகுறதுக்கு ஒரு நல்ல படம் பண்ணணும்னு நான் அப்பயே டிசைட் பண்ணேன். ஓகே, நம்ம எவ்வளோ கேப் எடுத்தாலும் பண்ற படம் நல்ல படமா இருக்கணும். அதை ஃபர்ஸ்ட் ஒரு மூவி பண்ணேன், அது பேர் யாருக்கும் தெரியாது, மெட்ரோவில் தான் எனக்கு தெரியும். அதுமாரி ஒரு விஷயம், அந்த மாதிரி ஒரு ரீச் கிடைக்கும். அதனால இந்த கேப் எடுத்த காரணம் அதான். ஓகே ஓகே. 3-4 படம் பண்ணி படம் பேரே தெரிய அளவுக்கு பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா நீங்க யோசிச்சிருக்கீங்களா, இப்போ நம்ம இவ்வளோ கேப் விடுறோம்னா நம்மள மறந்துடுவாங்களே, அடுத்த வாய்ப்புகளும் கிடைக்காம இந்த போயிடும். ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நம்ம வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்துருவேன் மேடம். வருஷத்துக்கு. ஓகே சார். அதனால எனக்கு அந்த கான்ஃபிடன்ட் நம்பிக்கை இருக்கு, படத்து மேல நம்பிக்கை இருக்கு, டைரக்டர் மேல நம்பிக்கை இருக்கு. ராபர் படம். ராபர் படம். அடுத்து உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ன? இது முடிச்சதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் அண்ணா கூட ஒரு படம், லக்கின்னு ஒரு படம், அப்புறம் மருதநாயகம் 2 ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன்னும் 2 வீக்ஸில் ஆரம்பிக்கிறாங்க அந்த படம் ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய படம் ஒன்று பிளான் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம டீம் இந்த மாதிரி ஒரு புது டீம் ஒன்று பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதையும் சீக்கிரத்தில் நம்ம சினிமா சொல்லிடலாம். ஸோ அதே இப்போ நீங்கள் சொன்னீங்களே, வரவங்க எல்லாருமே லீட் ரோலுக்கு மாறுறாங்க. இப்போ கமெடியன் வந்து லீட் ரோல் மாறுறாங்க. அந்த ஐடியா உங்களுக்கு இருக்கா? கதை டிசைட் பண்ணிட்டுங்க. ஓகே, கதை டிசைட் பண்ணிட்டோம். ஏன்னா இப்போது ஒரு ரூபா போட்டால் அந்த ஒரு ரூபாக்குள்ளே யாரை வச்சு பண்ணால் அந்த ஒரு ரூபா வந்து 2 ரூபா ஆகணுன்றது தான் பிஸ்னஸோட வரைமுறையே. அதெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது உள்ளுக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து அவங்களை ஓகே ஆச்சுன்னா நம்மளை பண்ண வைக்கலாம். இல்லை அது இருக்குது. பட் உங்களுக்கான அந்த ஐடியா, நம்மளும் லீடாக பண்ணணும், ஒரு ஹீரோ அந்த இதுக்கு பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கா உங்களுக்கு? படத்தில் எப்பா இவன் ஒரு நல்ல விஷயம் பண்ணிக்கிறான்ப்பா, இவன் தான்ப்பா படத்தை தூயின் போகிறான், இவன் படத்தை நிறுத்துறான்ப்பா, சப்போர்ட் பண்ணுறான்ப்பான்ற பேர் இருந்தாலே போதும் எனக்கு. அது நீங்கள் லீடுன்னு வச்சுக்கலாம், ஹீரோன்னு வச்சுக்கலாம், வில்லன் வச்சுக்கலாம், காமெடின்னு வச்சுக்கலாம், சப்போர்ட்டிங் கேரக்டர் வச்சுக்கலாம், 5 நிமிஷம் வந்து ஏதோ பண்ணிட்டு போயிட்டான்ப்பான்ற எது வேணால் வச்சுக்கலாம். பட் நமக்கு தேவை அந்த படத்துக்கு நம்ம ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் எப்பயுமே. ஏன்னா கதை எப்பயுமே டிபெண்ட் டேரக்டர் சார்ந்த விஷயம் தான். பட் அந்த கதையை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஆர்டிஸ்டோட வேல்யூ சொல்லுவோம் நம்ம. இப்போ நாங்கள் ராபர் படத்துலேயே பார்த்தீங்கன்னா, எங்கள் படத்தில் வந்து நான் நேற்று ப்ரிவி பார்த்த உடனே ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் பாண்டிகிட்ட என்ன சொன்னேன்னா, எனக்கு ஜேபி சாரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி ஒரு லாங் ஷாட் ஒன்று இருக்கும் பிரேக்கு முன்னாடி, இன்டர்வலுக்கு முன்னாடி. அப்புறமா அது அந்த இந்த ஷாட் இது ஓகே, அது இன்டர்மிஷன் முன்னாடி. இன்டர்மிஷன் அந்த ஷாட் ஓகே, அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தார். அவரே பார்த்துட்டு இருக்கேன், ஒரு ஸ்டடி ஷாட், அது லாங் ஷாட்டு, அவரே பார்த்துன்னே இருக்கேன். நாங்களாம் நடிச்சிட்டோம், எல்லாமே நடிச்சிட்டோம். பட் இருந்தாலும் அந்த கேரக்டர் மேலே எனக்கு ஒரு 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 ஈர்ப்பு ஒன்று வருது பார்த்தீங்களா, அதுதான் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரோட ஸ்ட்ராங்கு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதை டைரக்ட் பண்ண விதமாக இருக்கட்டும் சரி, அவர் பேசுகிற டைலாக இருக்கட்டும் சரி, இதில் என்ன தான் பண்ணுவோம், ஆஸ் அன் ஆக்டர் அவர் சூப்பராக ஒரு விஷயம் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் சொன்னேன், ஜேபி சார் சூப்பராக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு தேவை, ஆசையே. நம்ம படத்தில் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஒரு விஷயம் கிடச்சிதுன்னா போதும், அதுவே ஜாலி தான் போயிட்டு வரலாம். இன்றைக்கி வந்து எல்லாமே கமர்ஷியல் இல்லையா? இப்போ படம் பார்க்க போகிறோம் அப்படின்னாலே நமக்கு அது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும், பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வரணும் அப்படின்ற தாட்டில் தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்றப்போ ராபர் இந்த மாதிரி ஒரு படத்தை தேட்டரில் நம்ம ரிலீஸ் பண்ணுறப்போ அது மக்கள் வந்து எந்த அளவுக்கு எடுத்துப்பாங்க, அந்த ரீச் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இந்த படமும் அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் இதுலேயுமே. ஏன்னா படம் பார்த்து அதான் ஒரு ட்ரெய்லரில் நாங்கள் பார்க்கும்போது அந்த இல்லை அதுதான் ட்ரெய்லர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வர அப்படியே ரேசியாக தான் போகும். அது அங்கே வந்து தேவைப்படலை எனக்கு, அங்கே கண்டென்ட்டு தான் காட்டணும் அப்படிங்கிறதுனால கண்டென்ட். கமர்ஷியலாக நீங்கள் நினைக்கிற ரொம்ப சாங்கு அது இது அந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் கிடையாது. எங்கே ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் ஒன்று, எங்கே ஒரு சிரிப்பு, அது வேணால் ஒரு சின்னதாக தான் இருக்கும். அது ரொம்ப அதாவது பக்கா கமர்ஷியல் படம் கிடையாது. பட் ஒருத்தங்க வராங்க அப்படின்னா அவங்க டிசப்பாயிண்ட் ஆகாமல் ஒரு இது பார்த்துட்டு போகிற மாதிரியான ஒரு இதுதான் இருக்கும். அண்ட் முழுக்க இது வந்து நிறைய சொல்லப்பட்டது என்னென்னா ஒரு அவேர்னஸ் தான். அது ஒரு மெயினாகவே வந்து விழிப்புணர்வுக்காக பண்ணப்பட்ட படம் தான். அதில் வந்து பொழுதுபோக்குக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மீட்டர் தாண்டாமல் தான் வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம ரொம்பவும் போட முடியாது, கதையிலேருந்து ட்ராக் அது சேஞ்ச் ஆகிறதுக்காக நாங்கள் விரும்பலை.
இது வந்து என்ன சொல்ல வந்திருக்கோமோ அதை வந்து அதே மீட்டரில் தான் போகணுங்கிறதுனால அதுக்கு என்னென்ன தேவையோ சில விஷயங்கள் நடக்கும். சில இடத்துல நீங்கள் வந்து ஒரு சீரியஸான விஷயங்கள் பேய்கிட்டு இருக்கும்போது கூட ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் ஒரு இது வரும். அந்த மாதிரியான ஒரு காமெடி, சின்ன ஒரு காமெடி டாக் கதையோட ஒட்டி இருக்குமே தவிர அது வந்து தனியாக அதுக்காக புகுத்தப்படாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அது. ஸோ ஓகே, உங்களுடைய அடுத்த படம் என்ன மாதிரியான படமாக இருக்கும்? அடுத்த படம் கதைகள் ஒரு 3 கதைகள் இருக்குது. எனக்கு வந்து என்னென்னா நான் வந்து என்னை வந்து ஒரு ஜேர்னருக்குள்ளே நான் ஃபிட் பண்ணிக்கிட விரும்பலை. ஏன்னா சினிமா சொல்லுவாங்கல்ல, நான் வந்து சின்ன வயசில் இன்ஜினியரிங் ஆகணும்னு ஆசை, அதுக்கு தான் படித்தேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகிட்டுனா எனக்கு க்ரியேட்டிவிட்டி ஃபீல்டு மேலே ஒரு லவ். ஸோ அதாவது சின்ன வயசுலேருந்தே இல்லை நான் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையிலலாம் வரல, ஒரு க்ரியேட்டிவிட்டி ஃபீல்டில் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்கு அதை இது பண்ணும்போது எது நமக்கு வரும் அப்படின்னு தோணும்போது ஸோ கொஞ்சம் கதைகள்லாம் எழுத ஆரம்பிக்கும். ஓகே இது வரும் அப்படின்னு தோணுனதுக்கப்புறம் தைரியமாக பார்த்த வேலையெல்லாம் விட்டுட்டு தான் இங்கே வந்து வாய்ப்பு தேடும்போது இங்கே அது கிடச்சிது. ஸோ அதனால் எனக்கு என்னென்னா நான் வெறும் ஒரு ஜேர்னர் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அடைக்க விரும்புகிறேன். எனக்கு வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எல்லா விதமான கதைகளும் பண்ணணுங்கிறது தான் ஆசை. ஸோ அடுத்து 3 படத்துக்கான கதைகள் இருக்குது. அந்த 3 படத்துக்கான கதைகளுமே வேறு ஜேர்னர் தான். இதுலேயும் ஒன்று இருக்குது, ஆனால் வேறு ஜேர்னர்ஸ் எல்லாமே. இதில் ஒன்று இருக்குது, எல்லாமே க்ரைம் த்ரில்லரோட லவ்வர்ஸ் தானா. பட் என்னென்னா வெறும் அது மட்டும்தான் பண்ணணுங்கிறது இது இல்லை, எல்லா விதமான கதைகளும் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ரொம்ப அழகாக பேசுனீங்க 3 பேருமே. ராபர் படம் மிகப்பெரிய வெற்றி அடைய சினி உலகம் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இம்ப்ரெஸ் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் பிரசன்ஸ் SM பாண்டி இயக்கத்தில் மெட்ரோ சத்யா நடிக்கும் ராபர் மார்ச் 14 முதல். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.